லாஸ்ட் 2 வருஷமா இவன் ஆன்லைன்ல சம்பாதிச்ச 3.5 லட்சம் ரூபாய் பைசால ஒரு பைசா கூட எங்களுக்காகவோ எங்க வீட்டுக்காகவோ கொடுத்தது கிடையாது. வெளியே போவாங்க, அவங்க தங்கச்சிக்கு ஏற்கனவே ஏதாவது வாங்கி கொடுப்பான், 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். காலேஜ்ல இருந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா போன் எடுப்பான், ஒரு ஜிபே 500 ருபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிப்பான். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு தன் அப்பாக்கள் கஷ்டப்பட்டு ஒரு படிப்பு செலவுகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செலவுகளை பண்ணி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு வர வச்சு அவங்கள ஆளாக்கி விட்டால் அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க குடும்பத்திற்காகவும் அவங்க குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்காகவும் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க மனசு இல்லை அவனுக்கு. அப்படி செலவழித்தாலும் ஜிபே பண்ணிக்கிறான். அவள் அம்மாட்டு செல்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணி அக்கௌண்ட்டில் விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்படி பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஆளாக்குது அப்படி பாருங்கள். ஒரு மன கஷ்டங்களை உருவாக்குது. அப்போ எத்தனை பேர் இன்றைக்கி இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. செல்ஃபிஷ் சன்னாக இருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி தன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நீ சின்ன வயசாக இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டால் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது அந்த வேல்யூ உனக்குலாம் தெரியாது. இன்றைக்கி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய கஷ்டங்களை பட்டு அந்த காசை வச்சு உன்னை படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால், நீ சம்பாதிக்கிற காசில் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கும் ஒரு காசு கூட செல்லக்கூடாது, போகக்கூடாது, நான் தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னா அவர் அதே நினச்சிருந்தா இன்றைக்கி நீ இந்த நிலைமைக்கு ஆயிருப்பியா, இந்த நிலைமைக்கு நீ வந்திருப்பியா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படியே ஏன் இப்படி இந்த மைண்ட் செட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, இந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்காக ஒரு 500 ரூபா செலவழிச்சிட்டாலும் அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்மளோட காசுலேருந்து ஒரு 500 ரூபா குறைஞ்சி போச்சே அப்படின்ட்டு திருப்பி அந்த 500 ரூபா ஜிபே பண்ணி வாங்கிக்கிறது. அப்புறம் எதுக்கு நீ இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு எதுக்கு அந்த படிப்பு, அதனால் எதுக்கு உனக்கு நீ உனக்கு எதுக்கு அந்த ஒர்க்கு, அந்த வேலையில் நீ சம்பாரித்து அந்த குடும்பத்திற்கு சேராமல் நீ வைத்துக்கொள்ளக்கூடிய காசு எதற்கு சமம் அப்படின்றது உனக்கு புரியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இங்கே நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மனநிலைமையிலேருந்து நீ மாறலாம்.